காங்கிரஸ் வைப்புங்கிறது கேரளாவில் இருக்கிறப்ப விஜய்க்கு கேரளாவில் பெரிய லெவலில் ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அது நாளைக்கு அவர்களுக்கு கை கொடுக்கும் சார். ஒரே கல்லில் 3 மாங்காய் சார். தமிழ்நாட்டில் நாளைக்கு அதிகமான சீட்ஸ் கிடைக்கிது, அமைச்சரவையில் இடம் கிடைக்கிது. ரெண்டாவது, பாண்டிச்சேரியில் நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியுமாங்கிறத விடுங்க, பட் பாண்டிச்சேரி ஷுவர் வின்னு காங்கிரஸுக்கு. கேரளாவில் விஜய் கை கோர்த்தால் ஷுவர் வின்னு நினைக்கிறாங்க. பினராயி விஜயனுக்கு அப்பாற்பட்டு கம்யூனிஸ்டில் பெரிய லீடர்ஸ் யாரும் இல்லை அங்கே சிஎம் அளவுக்கு. அந்த சமயத்தில் காங்கிரஸ் உடைய இம்பேக்ட் கிரியேட் ஆச்சுன்னா கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க வாய்ப்புகள் அதிகம்ங்கிறப்ப அவங்களுக்கு இது இதான் சொல்கிற மாதிரி ஜாக்பாட்டு சும்மாலாம் கிடையாது. பெரிய பிளானை நீங்கள் தீட்டினா கூட இவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு 2 ஸ்டேட்டு ஒரு யூனியன் டெரிட்டரி வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் விஜயுடன் கை கோர்த்தால் காங்கிரஸுக்கு இது பல்காக கிடைக்குங்கிறப்ப யோசிச்சு பாருங்கள். டேக்கன் இமேஜ், கேரளா ரூலிங் கவர்மெண்ட்டு காங்கிரஸ், தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியோட கூட்டணி காங்கிரஸ், ஆல்ரெடி தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி, ஆந்திராவில் காங்கிரஸ் ஆட்சி, தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி, இதே நாளைக்கு கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி. சவுத்தில் 4 ஸ்டேட்டு சார், கர்நாடகா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரி 5 வருது உங்கள் கைக்கு. ஓகே, எப்படி விடுவாங்க? அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய்ங்கிறது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய தங்க பொக்கிஷம் மாதிரி. அதனால் கண்டிப்பாக காங்கிரஸ் அவர்களை ஒதுக்காது. இது எழுதி வேணாலும் வச்சுக்கங்க, இதுக்கு தான் நடக்க போகுது.